Welcome to Love Today channel. This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing platform is very best for earning. It is a best trusted work from home. Send your name and qualification on WhatsApp to 9994104160 and get a full details. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி பீட்ரூட் வச்சு என்ன செய்ய போகிறோம்னா பீட்ரூட் சிப்ஸு தான் செய்ய போகிறோம். பொதுவாக மரவள்ளி கிழங்குல தான் சிப்ஸு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். பீட்ரூட் வச்சு சிப்ஸு செய்ய போகிறோம். இது ஃபஸ்ட்டு தோல் நீக்கிக்கலாம். பீட்ரூட்டில் உள்ளது இப்போ தோல் சீவி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது கட் பண்ணிக்கலாம். இப்போது பீட்ரூட் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்னால் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இது அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பார்க்கவே இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கணும், மெலிசாக நம்ம இருக்கக்கூடாது, தின்னாக இருக்கணும். இப்போது இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மாவு கோட்டிங் பண்ணணும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்ப்போம். இப்போ மாவு அரிசி மாவு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக இருந்தால் கூட ஓகே தான். நெக்ஸ்ட்டு கடலை மாவு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இப்போது அகலமான ஒரு பாத்திரத்தில் இந்த பீட்ரூட் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது பீட்ரூட் எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பிளேட்டில் உள்ளது எல்லாம் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டாச்சு. இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போது பீட்ரூட் கலந்தாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோன்னா இது கொஞ்சமாக போட்டாச்சு. நீங்கள் 2 பேட்சாக கூட சேர்ந்து போட்டுக்கலாம். நம்ம பீட்ரூட் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.